அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட் 6 ஏக்கர் 50 சென்ட் அளவுள்ள அருமையான இளம் தென்னை தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த இளம் கண் தோப்புக்கு பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு நல்ல ஒரு பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க. இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா வாய்க்கால் தடம் இருக்குதுங்க, ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கு போகிற இன்னொரு தடம் இருக்குதுங்க. அப்படி 2 வகையான தடம் வந்து இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹில் வியூவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து காட்டிலேருந்து பார்த்தாலே எல்லா மலையும் நல்லா தெரியுங்க. அதையும் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். அந்த ஹில் வியூவிலையும் இந்த பூமி நல்லா அமைஞ்சிருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வந்து ஒரு கிணறு அமைஞ்சிருக்குது. அதுக்கு வந்து வீடியோ கடைசியில் காமிக்கிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தென்னம்பிள்ளைகள் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குதுங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை கொண்டு வந்துடலாம். அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் வாட்டர் சோர்ஸ் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு தென்னை மரங்களும் நல்லா பசுமையாக இருக்குதுங்க. இந்த பூமியில் பாதி பார்த்திங்கன்னா 6 ஏக்கரில் 3 ஏக்கரை தக்காளி போட்டுட்டாங்க. அது முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, அறுவடை முடிஞ்சுதுங்க. அதனால் இப்படி இருக்குது, இல்லைன்னா நல்லா பசுமையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூமியில் பாதி பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 3 ஏக்கர் பக்கம் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. தென்னம்பிள்ளையும் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக வளர்ந்துருக்குது. கத்திரிக்காயோட ஈல்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டாக இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் 30 லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லபடியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைந்த கிணறுங்க. மேலாலே தண்ணி இருக்குது, தண்ணி பாய்ச்சிருக்குறங்க, அதனால் குறைவாக இருக்குது. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்க்காரப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. தேவையானவங்க கால் பண்ணுங்கள், சொல்லலாம். நன்றி, வணக்கம்.